அத்தை, ம். ராதிகா அந்த வீட்டை வாங்கிக்கிறாங்களாம். ஏய், உன் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது மென்டல் ப்ராப்ளம் இருக்கா? முதல்ல வேணும்னாங்க, அப்புறம் வேணான்னாங்க, இப்போ மறுபடியும் வந்து வேணுங்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு ஒரு ஸ்டெடியா டிசிஷன் எடுக்க தெரியாதா? அதானே அந்த பொண்ணு என்ன மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா? இல்ல அத்தை, முதல்ல ஒரு வக்கீல் கிட்ட பேசிருக்காங்க. அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ம். அப்புறம் இடையில ஒருத்தர் யாரோ போய் குழப்பி விட்டுருக்காங்க. ஆ? இப்போ இன்னொரு வக்கீல் கிட்ட பேசும்போது அவங்களும் சரியா இருக்குன்னு தான் சொல்லிருக்காங்க. இப்போ சாரி கேக்குறாங்க அத்தை. ஓ, அதெல்லாம் வரத்தான் செய்யுமா. முதல்ல சந்தேகம் வரும், அப்புறம் சரியாகும். மறுபடியும் யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, திருப்பி சந்தேகம் வரும். அது அப்படித்தான். அது சரி. ஆனா அதுல நம்ம போய் மாட்டிக்க கூடாது இல்ல? அதெல்லாம் வரத்தான் செய்யும். இப்போ என்ன, அந்த பொண்ணு வீடு வாங்கிக்கிறேன்னு சொல்லிருச்சுல்ல? ஆமா மாமா, அட்வான்ஸ் எல்லாம் திரும்ப கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அந்த வகையில் நீ தப்பிச்சம்மா. இல்லைன்னா சுந்தரிக்கிட்ட பணத்தை வாங்குறது ஒரு பெரிய வேலையா இருந்திருக்கும் உனக்கு. ம், ஏமா, அவங்கள பத்தி தான் இப்படியெல்லாம் சொல்றீங்களே, கராரா இருப்பாங்க அப்படி இப்படின்னு. அப்புறம் எதுக்குமா அவங்க கிட்ட பிசினஸ் டீலிங் பண்றீங்க? டேய், அந்த அம்மா பேச்சில் கராரா இருந்தாலும் நியாயமாக நடந்துக்கும். அவங்க ஒன்றும் ஊரா வீட்டை கொண்டு வந்து விற்கிறேன்னு சொல்லலையே, அவங்க பூர்வீக வீட்டை தானே விற்கிறேன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்கு? அப்போ ராதிகா தான் வாங்க போறா. ம். ஆமா அத்தை, ம். எனக்கு கூட மனசுக்குள்ள ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. இப்போ அவங்க வாங்கிக்கிறேன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அவளையும் திருத்த முடியாது, கீழே இவளையும் திருத்த முடியாது. நடுவுல என்ன போட்டு ஃபுட்பால் மாதிரி பந்தாடுறாங்க. சீ, டீச்சர் டீச்சர், அவளுக்கு இவ டீச்சர். ஆனா இவ 10ஆம் கிளாஸ் ஃபெயில், இவ டீச்சர். இவளுக்கு ராதிகா ராதிகா ராதிகா. அப்படியே பாசத்துல அக்கா தங்கச்சிங்க. மண்ணங்கட்டி. இதுல எனக்கு சட்டை கிஃப்ட். வர கோத்துல நானா சொல்கிறேன், பேப்பரில் போட்டு. அப்படியா? ஈஸ்வரி, இதை பத்தியா? இவர் எங்க போனாரு? வரான். மா, வரேம்மா. என்னாச்சுங்க? ஏன் சட்டைய மாத்திட்டீங்க? சட்டையில கரை இருந்துச்சு. இல்லையேங்க, நல்லதானே இருந்துச்சு. இப்பதானப்பா போட்டுட்டு வந்த, அதுக்குள்ள எப்படி கரையாச்சு? இல்லம்மா, நான் கூட இப்பதான் கவனிச்சேன். அதுல கரை இருந்துச்சு. நல்லவேளை, இல்லைன்னா அதை போட்டு போயிருந்தேன்னா அசிங்கமா இருந்திருக்கும். சரி சரிம்மா, நான் வரேன். அப்பா வரேன்ப்பா. ஏங்க லஞ்ச் பாக்ஸ்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் எங்கேயா வெளியில சாப்பிட்டுக்கிறேன். ஏய், இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தான். இப்போ என்னாச்சு உன் மகனுக்கு? அவனுக்கு ராதிகாவுக்கு வீடு வாங்கி கொடுக்கறது பிடிக்கவே இல்லைங்க. ஏய், அவ வீடு வாங்குறது இவனுக்கு எதுக்கு பிடிக்கல? இவனா காசை போட்டு வீடு வாங்கி கொடுக்குறான், பாக்கியா ஏற்பாடு பண்றா, அவ வீடு வாங்குறா. இதுல இவனுக்கு என்ன பிரச்சனை? கோபிக்கு தானே எல்லா விவரமும் தெரியும். அவன் சொல்றது சரிதானே. ஒரு தடவை அந்த பொண்ணு வாங்கிக்கிறேன்னு சொல்றா, இன்னொரு தடவை வேண்டான்னு சொல்றா. பிரச்சனை யாருக்கு? நமக்கு தானே. பாக்கியா பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கோபிக்கிட்ட தானே வந்து நிக்கணும். ஆமா, அப்படியே நின்னாலும் உன் பையன் செஞ்சு கிழிச்சிருவான் பாரு. அவனுக்கு தான் அது பிடிக்கலல்ல, விடுங்களேன். அதுக்கப்புறம் என்ன,
வாங்கி கொடுக்க வேண்டான்னு சொன்னா இவனை கேட்க போறாளா இல்ல அந்த பொண்ணு தான் கேட்க போறாளா? கோபிக்கு பிடிக்கல, அதனாலதான் விறுவிறுன்னு போறான், அவ்வளவுதான். பாக்கியா, அவன் பாவம், அவன் சொல்றதை நீ கேட்கவே மாட்டேங்கிற. என்ன அத்த, அவங்க வீடு வாங்குற விஷயத்துல நீங்களும் தானே சந்தோஷப்பட்டீங்க. அப்ப சொன்னேன், ஆனா அவனுக்கு தான் பிடிக்கலல்ல. இப்ப பாரு, அவன் சாப்பாடு கூட எடுத்துட்டு போகாம போறான். ஆமா, அப்படியே உன் மாமன் பட்னியா கிடந்துட போறான் பாரு. போற வழியில எங்கேயாவது ஹோட்டல்ல தின்ட்டு போறான், தெரியாத எனக்கு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏய், என்ன உன் மாமனை பத்தி சொன்ன பெரிய இது மாதிரி வந்துட்டு இருக்கா? இந்த பாருங்க, சும்மா அவனை குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. ஏய், அவன் என்ன நார்மலாவா இருக்கிறான்? ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கான், இன்னொரு நேரம் வேற மாதிரி இருக்கான். நீங்க மட்டும் என்ன ஒழுங்காவா இருக்கீங்க? அப்படிதானே இருக்கீங்க. உங்களை மாதிரி தான் உங்க பிள்ளையும். ஏய், உன்ன மாதிரியே இருக்காண்டி உன் பையன். ஆமா. கரையெல்லாம் ஒண்ணும் இல்லையே, ஏன் அப்படி சொன்னாரு? ஒருவேளை இந்த சட்டை அவருக்கு பிடிக்கலையோ, எனக்காக தான் போட்டு காமிச்சு வச்சுட்டு போயிட்டாரு போல. சீக்கிரம் எழுது. மம்மி, நான் போய் திறக்கிறேன். நீ வேண்டாம், நான் போறேன், நீ படி. ஹாய் கோபி. ஹாய் ராதிகா. உள்ள வாங்க. ஆ, ஹாய் மயூ. ஹாய் அங்கிள். என்ன ஹோம்வொர்க் பண்றியா? பார்த்தா தெரியலையா அங்கிள்? இப்படியா பதில் சொல்றது மயு? ஹோம்வொர்க் பண்றவள பார்த்து ஹோம்வொர்க் பண்றியான்னு கேட்பாங்க. So sweet. அப்புறம் ராதிகா, நீயும் மயுவும் எப்படி இருக்கீங்க? என்ன ரொம்ப நாள் கழிச்சு கேக்குற மாதிரி கேக்குறீங்க? நல்லா இருக்கும். அப்படியா? சும்மா இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன், அதான் அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க வரலாமே. தேங்க்யூ. அப்புறம் ராதிகா, டிசைட் பண்ணிட்டியா? எதை பத்தி கேக்குறீங்க? நான் வேற எதை பத்தி கேட்க போறேன், வீடு வாங்குறது பத்தி தான். அதான் சொன்னேனே கோபி. என்ன சொன்ன? நாம தான் இந்த மேட்டரை பத்தி இன்னும் டிசைடே பண்ணலையே ராதிகா. யோசிச்சு பார்த்தேன் கோபி, எவ்வளவு யோசிச்சாலும் அதான் முடிவா இருக்கு. ஓ, எனக்கு அந்த வீட்டுக்கு போயிடலாம்னு தோணுது. ஓ, அப்போ முடிவே பண்ணிட்டியா? நான் தான் சொன்னேன்ல கோபி. நீ டாக்குமெண்ட்ல எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்ன, பட் நான் வேணா இன்னொரு வக்கீல கன்சல்ட் பண்ணு, யோசிச்சு முடிவுக்கு வான்னு சொன்னேன். பட் நாம அதை பத்தி பேசவே இல்லையே ராதிகா. இல்ல, எனக்கு போயிடலாம்னு தோணுச்சு. ஓ, அவங்க கிட்ட சொல்லிட்டியா? நான் சொல்லிட்டேன். யார்கிட்ட? டீச்சர் கிட்ட ஃபோன் பண்ணி நான் அந்த வீட்டுக்கே வரேன்னு சொல்லிட்டேன். டீச்சர் கிட்ட சொல்லிட்ட, ஆனா என்கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை பேசலையே ராதிகா. எதை சொல்லல? நான் தான் சொன்னேனே கோபி, எனக்கு அங்க பிரச்சனை இல்லைன்னு தோணுச்சு. நீங்க திரும்ப திரும்ப இன்னொரு ஆள் கிட்ட பேசலாம்னு சொன்னீங்க, இன்னொரு அட்வொகேட்ட பார்க்கலாம்னு சொன்னீங்க. அது எனக்கு தேவையில்லைன்னு தோணுச்சு. அதான் அதுக்கு மேல உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணல. ஆனா நான் டீச்சருக்கு ஃபோன் பண்ணி அந்த வீட்டுக்கே வரேன்னு சொல்லிட்டேன். இல்ல, இத பத்தியெல்லாம் நீ இன்னும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நீ டிசைட் பண்ணி டீச்சருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்னு எனக்கு தெரியாதுல்ல. அதை பத்தி இன்னும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. இல்ல, அதான் இப்ப நான் சொல்லிட்டேனே. நான் கேட்ட பிறகு நீ பதில் சொல்ற ராதிகா. இதுல என்ன இருக்கு கோபி?
நீங்க கேட்கலைனாலும் நான் சொல்லியிருப்பேன். அப்புறம் நான் எதுக்கு ஒரு ஆளா இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறேன்? கோபி, ப்ளீஸ் ப்ளீஸ் ராதிகா, நான் எது சொன்னாலும் நீ கேட்கறதே இல்லை. அன்னைக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில ஒரு பிரச்சனை இருக்குன்னு அட்வொகேட் என்கிட்ட சொன்னாரு. ஆனா உன்னோட அட்வொகேட் அந்த ப்ராப்பர்ட்டியில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு உனக்கு சந்தேகம் வர வேண்டாம். அதுக்கு முன்னாடி போய் ப்ராப்பர்ட்டியை வாங்கிடுவியா? இத பார், நீ ப்ராப்பர்ட்டியோ இல்ல ஒரு வீடோ வாங்குறதுல எனக்கு என்ன ப்ராப்ளம்? நான் இதுக்காக எவ்வளவு மெனக்கெட்டு கன்சல்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்றேன்னா அதை பத்தி நீ கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம்? எனக்கு அது ஓகேன்னு தோணுது கோபி. அதுல ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. வெல், பிரச்சனை இல்லைன்னா நல்ல விஷயம்தான். ஆனா இன்னொரு ஆள் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு முடிவுக்கு வந்தல, அந்த முடிவை என்கிட்ட வந்து சொல்றதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? இல்ல கோபி, நான் அதை சொல்லும் போதெல்லாம் நீங்க வேணாங்கிறத தான் ஒரு பாயிண்டாவே வைக்கிறீங்க. அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நான் வாங்க விடாம தடுக்கிறேன்னு சொல்றியா? இப்ப ஏன் இதை தேவையில்லாம பேசிட்டு இருக்கோன்னு தெரியல. அதான் நான் இப்ப சொல்லிட்டேன்ல. நான் கேட்ட பிறகு நீ சொல்ற ராதிகா, நீ டீச்சருக்கு போன் பண்ணி அந்த இடத்த பார்க்க போறேன்னு சொன்ன இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு போன் கால் பண்ணி என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல? அதான் சொன்னேனே கோபி. நான் சொன்னேனா நீங்க வேணாங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவீங்க. உனக்கு என்கிட்ட சொல்ல தோணல, இல்ல மறந்துட்ட. அதான் எல்லா விஷயத்தையும் நீயே முடிவு பண்றியே. ஏதோ இப்ப நான் கேட்டேன், நீ ஒரு காரணம் சொல்ற, அப்படிதானே? இதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல, நான் இங்க ஒருத்தன் எதுக்கு இருக்கேன்னு எனக்கு புரியல, தெரியல. எனக்கு இங்க எந்த ஒரு அவசியமே இல்லைன்னா நான் எதுக்காக இங்க வந்துட்டு போனோம் ராதிகா? அங்கிள், எதுக்காக எங்க அம்மாவை சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? எதுக்காக எங்க அம்மா கிட்ட வந்து நீங்க கத்துறீங்க? தேவையில்லாம சண்டை போடுறீங்க. மயு, நீங்க சும்மா இருங்க மம்மி. ஐம் சாரி மயூ, உங்க மம்மி கிட்ட நான் சண்டை போடல, பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஏன் கத்துறீங்க? எங்க அம்மா பாவம். எங்க அம்மா கிட்ட நீங்க ஷவுட் பண்ணி பேசாதீங்க. இல்ல மயூ, உங்க மம்மி கிட்ட நான் ஷவுட் பண்ணல. நீங்க ஷவுட் பண்ணி தான் பேசுனீங்க. எங்க அம்மா கிட்ட நீங்க ஷவுட் பண்ணி பேச கூடாது. எங்க அம்மா பாவம். ராதிகா, மயூ, ரியலி சாரிடா. இனிமே எங்க அம்மா கிட்ட கத்தாதீங்க. சாரி ராதிகா. அம்மா, அவர் ஏமா உங்ககிட்ட கத்துனாரு? ஒன்னும் இல்ல மயு, நீ உட்காந்து படி. உட்காரு, படி. மம்மி சொல்லுங்க மம்மி. அவர் என் ஃப்ரெண்ட் இல்ல, அவர்கிட்ட நான் ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணாம பண்ணிட்டேன்னு கோவப்படுறாரு. அது வேற ஒன்னும் இல்ல, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. எனக்கு அவர் பேசினதே பிடிக்கல மம்மி. ஒன்னும் இல்ல மயு, அவர் ரொம்ப சாதாரணமா தான் பேசினாரு. டாடி உங்ககிட்ட கத்துறாரு, இவரும் கத்துறாரு. எல்லாரும் ஏன் உங்ககிட்ட கத்துறாங்க? நீங்க பாவம்ல. ஒன்னும் இல்ல மயு, அங்கிள் அந்த வீடை நம்ம வாங்குறதுல பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறாரு. வேற ஒன்னும் இல்ல. அங்கிள் அம்மாவை ஒன்னும் செஞ்சிட மாட்டாரு. எனக்கு அவர் பேசினதே பிடிக்கல மம்மி. இனிமே இப்படிலாம் பேச வேண்டாம்னு சொல்லிடுங்க. இனிமே இப்படி பேச மாட்டாரு, நீ பயப்படாத. நீங்க பாவம்மா. ஒன்னும் இல்ல, நீ இத தப்பா நினைக்காத.
ஜஸ்ட் ஃப்ரெண்டு பேசினதா நினைச்சுக்கோ, ஒன்றும் இல்லை. சாரி, நான் உங்க எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புனேன். அவர் பார்த்த அட்வொகேட் குழப்பி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நானே ஒரு அட்வொகேட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதுல எந்த பிரச்சனையும் இல்ல, சரியா இருக்குன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும்மா. இதெல்லாம் நடக்கிறது தானே. கண்ணை மூடிட்டு ஒரு சொத்தை வாங்க முடியாதுல்ல. ம். ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. விடுங்க. பாக்கியாவும் கஷ்டப்பட்டுட்டா. அந்த ஹவுஸ் ஓனர் திரும்ப எப்படி பணத்தை தரதுன்னு சொல்லி ஒரே சண்டை. ரொம்ப சாரி. பரவாயில்லைங்க, நீங்களே வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அவங்க சரியாயிட்டாங்க. பாக்கியா, வாங்கக்கா, வாங்க. வா சுந்தரி, உட்காரு. வாமா, உன்னை பத்தி தான் பெருமையா உட்காருங்க. பேசிட்டு இருந்தோம். எப்படி இருக்கீங்க? என் வீட்டு டாக்குமெண்ட் சரியில்லைன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அது எப்படி சரியில்லாம போகும்? விடுமா, அது அவங்க தப்பு இல்ல. அவங்க ஃப்ரெண்டு யாரோ ஒரு பெரிய அறிவாளி, அந்த அறிவாளி ஒரு பெரிய அறிவாளி வக்கீல்கிட்ட போயிருக்கு. அவங்க கிடந்து குழப்பி விட்டாங்க, அவ்வளவுதான். சந்தேகம்னா என்கிட்டல கேட்டிருக்கணும். உடனே இப்படி டாக்குமெண்ட் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா? தப்புதாம்மா. சாரிங்க, என் மேலதான் தப்பு. சரி விடுங்க. போஸ்ட் டேட்டட் செக் ஒரு 25 லட்சம் ரூபாய் இப்ப கொடுக்கறேன். ரிஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் மீதி பணத்தை கொடுக்கவா? சரி கொடுங்க. ம். இத உங்க கையால கொடுத்துருங்க. நானா? சுந்தரி, உன் வீட்டை வாங்குறதுக்காக ராதிகா உனக்கு கொடுக்கிற முன்பணம். மீதி பணத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ப கொடுத்துருவாங்க. சரிங்க. உட்காரு. வீட்ல பெயிண்டிங் வேலை நடந்துட்டு இருக்கு. பெயிண்ட் அடிச்ச வீட தானக்கா இருந்துச்சு. இவங்க தான் பெட்ரூம் கிச்சன்ல எல்லாம் பெயிண்ட் அடிக்க சொன்னாங்க. ஓ, சரி சரி. சரி, அப்ப நான் கிளம்பவா? இருங்கக்கா, ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க. பரவாயில்ல பாக்கியா, அங்க ஆளுங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க இருந்து தான் வந்தேன். சரி நான் கிளம்புறேன். ஆமா. வரேன். சரி, வாம்மா. வரேங்க. ராதிகா, என்னைக்கு பால் காய்ச்ச போறம்மா? அந்த வீட்ல இருக்க முடியாதுமா, உடனே அங்கிருந்து வந்தாகணும். நல்ல நாள்லாம் பார்க்கணும்ல. பார்க்கணுமா? கண்டிப்பா பார்க்கணும். அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும். அவங்க எங்கம்மா இருக்காங்க? அவங்க அண்ணன் கூட கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ஓ, சரி சரி. அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்ப அவங்க வரமாட்டாங்களா? இல்ல, நானும் மையும் தான் இருப்போம். என் சைட்ல இருந்து வேற யாரையுமே கூப்பிடுறதா இல்ல. நீங்க எல்லாருமே கூட இருந்தா போதும். ஏங்க, நீங்களே ஒரு நல்ல நாளா பாருங்களேன். பார்த்துட்டா போச்சு. பாக்கியா, அந்த கேலண்டர் எடுத்துட்டோமா? சரிங்க மாமா. என்னங்க மாமா? வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்குமா? அன்னைக்கே பாலை காய்ச்சிடலாம். ம், காலையில 7 to 8 நல்ல நேரமா இருக்கு. அப்பவே பாலை காய்ச்சிடலாம். ம், சரி. நாள் கிழமையில என்னமா இருக்கு? எல்லாம் நம்ம மனசுதான். அதெல்லாம் இல்ல, நல்ல நாள் பார்த்து தான் போகணும். நீ வெள்ளிக்கிழமையே பால் காய்ச்சுமா. சரிம்மா, நீங்க எல்லாரும் அவசியம் என் கூட இருக்கணும். ஓ, வீட்டு விசேஷத்துக்கு வராம எங்கம்மா போறோம்? கண்டிப்பா வருவோம். அப்போ நான் வரேன். சரிம்மா. ஆ, சரிம்மா.
வரேன். அனுப்பிட்டு வரேன் மாமா. போயிட்டு வாம்மா. ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? உங்களுக்கு நல்ல குடும்பம் டீச்சர். நீங்க ரொம்ப லக்கி. அதுல என்னையும் ஒரு ஆளா சேர்த்து எனக்கு இவ்ளோ உதவி செய்றீங்க பாருங்க. பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். ஐயையோ, ஏன் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? சரி, நான் கிளம்புறேன்.